ஹாய் ஹலோ வணக்கம். ஊருக்கு வந்த கையோட எப்பவுமே உங்களுக்கு வந்து கஸ்தூரி பாயை நான் காமிச்சு தருவேன் பார்த்துக்கீங்களா. இன்னைக்கு வந்து காலையில் இறங்கின கையோட எனக்கு கொஞ்சம் வேலைகள் வந்துருச்சு. ஸோ அதனால நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். உங்களோட கஸ்தூரி பாயை பார்த்துக்கோங்க. என்ன சிரிப்பு இது பார்த்தீங்களா? எங்கள் மம்மி வந்து குட்டி சொம்பில் அழகாக வந்து காஃபி வந்து காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நான் சொல்றது மறந்து போச்சு. ஏதோ சொல்லதுக்கு வந்தேன்னா நீ சொல்லுமா. எல்லாருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? உங்க மனசுல வந்து அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம், அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம், அடுத்தவங்க வழங்காம போயிடுற எண்ணம், அப்புறம் வந்து சரிமாக்கா நான் மட்டும்தான் வாழன்னு நினைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான எண்ணம், அந்த மாதிரியான கேடுகட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு மூட்டை முடிச்சா கெட்டி வந்து தீயில போட்டு எரிச்சு அந்த அப்படியே ஓட விட்டுருங்க. சரியா? நாளையில இருந்து நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வளர்க்கறதுல வந்து நல்ல அணுகுமுறைகளும் இருக்கு, கொஞ்சம் அன்வான்டான அணுகுமுறைகளும் இருக்கு. நல்ல அணுகுமுறை இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல அந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, இப்ப சின்ன குழந்தை இருக்க வீட்டுல ஒரு பால் டப்பா ஒரு பினாயில் டப்பா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. சரியா? அப்படியே சப்போஸ் வச்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க, இது பால் இது பினாயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முடிஞ்ச வரைக்குமே நல்ல முறையில குழந்தைகளை வளர்க்குறவங்க, அந்த பாசிட்டிவ் அப்ரோச் உள்ளவங்க, இல்லைன்னா நல்ல அப்ரோச் உள்ளவங்க அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. மரமண்டைகள் தான் என்ன செய்யும், அப்படி வைக்கும். சரியா? இன்னும் ஒண்ணு அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு பால் வச்சிருப்பேன், இந்த பக்கம் ஒரு பினாயில் வச்சிருப்பேன். சரியா? கையில ஒரு போனை கொடுத்து இது பாலா பினாயிலா, அவங்க என்ன சொல்றாங்க அதுபடி நடந்துக்க அப்படின்னு சொல்றது ஒரு இது இருக்கு. சரியா? நம்ம சோசியல் மீடியாவை திறந்தாலும் சரி, கூகுள் நெட்டு எதை திறந்தாலுமே எல்லாமே கலந்து கிடக்கும். சரியா? நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு தேவையானதை எடுக்கக்கூடிய பக்குவம் என்ன செய்யாது, கிடையாது. அதுங்களுக்கு கையில கொண்டு மொபைல கொடுத்துக்கிட்டு நீ பாரு ஷார்ட்ஸ் பாரு. எதுக்கு குழந்தை ஷார்ட்ஸ் பார்க்கணும்? நல்லா படிக்கணும். இல்லைன்னா வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அதை நீங்க கிட்ட இருந்து பார்த்து சொல்லி கொடுக்கணும். அதை தவிர வேற என்ன வேலை உங்களுக்கு இருக்கு? அதை விட்டுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து குழந்தைங்க பாக்குறாங்க, குழந்தைங்க ஏமா குழந்தைக்கு வந்து கேரட்டை கழுவி சாப்பிடுறது வரைக்கும் ஏன் வீடியோ பார்த்து தான் அது கத்துக்குமா? அப்ப குழந்தைய பேசாம எங்க வீட்டுல கொண்டு போட்டுருங்க, நாங்க வளர்த்துக்கிட்டோம். நல்ல கதையா இருக்கு. பாவாடை அவந்தது தப்பு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்ததுதான் தப்புன்னா என்ன அர்த்தம்? பாவாடையே ஒழுங்கா கட்டி இருக்கணுமா, கட்டலையா? நல்ல கதை. கொஞ்சம் இழிச்சவாயா இருந்தா யாரி மேய்ச்சிருவீங்க. அதுல வேற நம்ம பதில் கொடுத்துட்டோம். உனக்கு திமிரு அகங்காரம், நீ கோடியில பொருள்ற. ஆமா, நானே இங்க தெரு கோடியில கிடக்க, இதுல கோடியில பொருள்றாங்களாம். அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஆணவம், அது இது என்னதெல்லாம் பேசுறாங்கப்பா. எம்மா 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 இவகிட்ட வாழ்றதே பெரும் சவாலா இருக்கு. சரியா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள்.